ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். ப்ரான் தொக்கு நம்ம நெறைய இடத்துல சாப்பிட்ருப்போம். சிலது நமக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். சிலது நமக்கு புடிச்சிருக்காது. ப்ரான் தொக்கு எப்பவுமே உங்களோட ஃபேவரைட் லிஸ்ட்ல வரதுக்கு நான் சொல்லியிருக்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல இருக்கிறவங்க இத இன்னொரு டைம் செஞ்சு குடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. ப்ரான் தொக்கு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா கை நெறைய கருவேப்பில போட்டு இது நல்லா பொரிய விட்டுருங்க. பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம் 250 கிராம் வந்து சேர்த்திக்கோங்க. இந்த தொக்குக்கு டேஸ்ட் தரதே சின்ன வெங்காயம் தான். அதே மாதிரி இது வதங்குற பக்குவமும் நமக்கு ரொம்ப முக்கியம். வெங்காயம் நல்லா கலர் மாறி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. வெங்காயம் வந்து வதங்கும் போதே நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்ல கலர்ல வந்து வதங்கி வந்திருந்தா தான் தொக்கோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால இது இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு இதனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தொக்கு முழுசாக நம்ம வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் செய்ய போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா வரும். ஒரு கை நிறைய பொடிசா நறுக்குன கொத்தமல்லியை தூவி ஒரு டைம் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கொத்தமல்லி தொக்குக்கு நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். இப்போது 200 கிராம் அளவு தக்காளி இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ நாம் சேர்த்துருக்க வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இது எல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வதக்கி எடுக்க போகிறோம். நான் உங்களுக்கு பக்குவம் காட்டுறேன் எந்த அளவுக்கு வதங்கணும்னு சொல்லிட்டு. தக்காளி நல்லா வதங்கி வரதுக்கு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு சும்மா ஒரு பெரட்டு வந்து பெரட்டி விட்டுருங்க. மசாலா வந்து நல்லா வெங்காயம் தக்காளியிலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து வதங்கணும். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கும் போது இதனோட பச்சை வாசமெல்லாம் போயிடும். அதே சமயம் வெங்காயம் தக்காளியில் நல்லா காரம் நல்லா வந்து பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு மேலே தான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அப்போ அதோட காரம் எல்லாம் நல்லா வந்து இறங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் 250 ml தண்ணி ஊற்றி மூடி ஒன்று வச்சு மூடி வச்சுருங்க ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காக ரெடியாகி இருக்கும். இதுதான் தொக்கோட பக்குவமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. வெங்காயம் தக்காளி முழுசாக வந்து கரையணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான டேஸ்ட் சூப்பராக வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக வந்து செய்யுங்க. அடுப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும் செய்யுங்க. இந்த தொக்கு உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அடுப்பில் வந்து அந்த பேனில் வந்து ஒட்டக்கூடாது. இப்போ கலரும் போது பேனில் ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் வந்து தொக்கு நமக்கு ரெடியாகி வரணும். இந்த அளவுக்கு தொக்கு நமக்கு ரெடியாகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற ப்ரானை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு நல்ல பெரிய இறால் வந்து வாங்கியிருக்கேன். இந்த இறாலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் என்னென்ன சேர்த்தணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் வந்து புழிஞ்சு விட்டு நல்லா 1/4 மணி நேரம் நல்லா வந்து இதை பெரட்டி விட்டு 1/4 மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச ப்ரான் இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடஞ்சிராமல் நல்லா பொறுமையாக எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலா எல்லா பக்கம் சேர்ற மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க. இப்போது இறாலை வந்து சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 4 to 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ 4 to 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு நல்லா ப்ரான் வந்து நல்லா வெந்து நமக்கு சுருண்டு சூப்பராக தொக்கு வந்து ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்திக்க போகிறோம். உருக்கின நெய் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம்.
நல்ல எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு குடுக்கும். கடைசியா வந்து பச்சை கருவேப்பிலையில வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். அவ்ளோ டேஸ்ட்டாவும், வாசமாவும் சூப்பரா வந்து இருக்கும். நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எது கூட வேணா வச்சு சாப்பிடலாம். சும்மாலாம் சொல்லலைங்க. மஸ்ட் ட்ரைங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே வெங்காயத்த அவசரப்படாம பொறுமையா வந்து நல்லா வதக்கணும். தக்காளி முழுசா வந்து கரைஞ்சு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கணும்.